கரண் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, ஜிம் ஷெர்ஃப், சாயாஜி ஷிண்டே, பாக்யராஜ் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் குபேரா. இசை தேவி ஸ்ரீ பிரசாத். கதை: மிகப்பெரிய தொழிலதிபராக வரும் நீரஜ் இந்தியாவுக்கு எண்ணெய் வளம் கிடைப்பதை தெரிந்து கொள்கிறார். அதை மக்களுக்கு தெரிவிக்காத வகையில் அரசியல் தலைவரான ஹரிஷ் பெரடியுடன் கூட்டு சதி செய்து கொள்ளையடிக்கிறார். அதற்காக அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பெரிய தொகையை சிறையில் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கும் தீபக் நாகார்ஜுனா மூலம் கொடுக்க திட்டம் போடுகிறார். தீபக் பினாமிகளாக பிச்சைக்காரர்களை வைத்து இந்த டீலை முடித்து கொடுக்கிறார் என சொல்ல, திருப்பதியில் இருந்து தேவா, தனுஷ், மற்ற ஊர்களில் இருந்து குஷ்பு, திவ்யா மற்றும் இன்னொரு நபர் என 4 பேர் தேர்வு செய்யப்படுகின்றனர். பிச்சைக்காரர்களை பணக்காரர்களாக நடையுடை பாவனையில் மாற்றி அவர்கள் பெயரில் பொய்யாக நிறுவனங்களை உருவாக்கி ஒவ்வொருவருக்கும் 10,000 கோடி மதிப்புமிக்கவர்களாக மாற்றி ஒவ்வொருவரின் பெயரில் உள்ள பணம் கைமாறியவுடனே பிச்சைக்காரர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்படுகின்றனர். இந்த விஷயம் ஒரு கட்டத்தில் தேவாவுக்கு தனுஷ் தெரியவர, அவர்களிடமிருந்து எப்படி தனுஷ் தப்பிக்கிறார், அவருடன் சமீரா, ராஷ்மிகா மந்தனா எப்படி சிக்கிக் கொள்கிறார், கிளைமேக்ஸில் என்ன ஆகிறது என்பதே படத்தின் மீதி கதை. தேவாவாக நடிப்பிலும் நடனத்திலும் தனுஷ் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார். தனுஷ் பாடிய போய் வா நண்பா பாடலுக்கு விசில் பறக்கிறது. ரசிகர்கள் தனுஷை கொண்டாடுகின்றனர். கதாநாயகியாக ராஷ்மிகா மந்தனா கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். சிபிஐ அதிகாரியாக வரும் நாகார்ஜுனா கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். வில்லனாக நடித்துள்ள ஜிம் ஷெர்ஃப் நடிப்பு மிரட்டல். சாயாஜி ஷிண்டே, பாக்யராஜ், சுனைனா என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். தேவி ஸ்ரீ பிரசாத்தின் பாடல்கள், இசையும் பின்னணி இசையும் படத்திற்கு பெரிய பலம். நிக்கேத் பொம்மி ரெட்டியின் ஒளிப்பதிவு வேற லெவல். அண்டர் வாட்டர் காட்சிகள் என அனைத்து இடத்திலும் தத்ரூபமாக ரசிகர்களை அந்த இடத்துக்கே கொண்டு சென்ற விதம் அருமை. பரபரப்பான கதையை சுவாரஸ்யமாக எல்லோரும் ரசிக்கும்படி வெற்றி படமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சேகர் கமுலா. பாராட்டுக்கள். படத்தில் தேவையில்லாத சில காட்சிகளை குறைத்தால் இன்னும் படம் விறுவிறுப்பாக இருக்கும். மதிப்பெண் 5க்கு 4. அனைவரும் SKRN மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.